வணக்கம். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி 2024 அப்போது யாருக்கெல்லாம் அந்த கணபதியோட கண் பார்வை கிடைக்க போகிறது, அதாவது அதிர்ஷ்ட பலன் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 4 ராசிக்காரர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியின் மூலம் அந்த விநாயகரோட அருள் அந்த 4 ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம முக்கியமாக வணங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா நம்ம கணபதி தான். ஸோ அவ்வளோ அருள் பெற்ற அவரோட அருள் இல்லைன்னா நமக்கு அந்த படிப்பு தொழில் எதுவுமே நம்மளுக்கு சரியாக அமையாது. ஸோ அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த செப்டம்பர் 7 சனிக்கிழமை கொண்டாடுறோம். இந்த அற்புதமான நாளில் யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியம், வருமானம், செல்வம் பெருக உள்ள அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் ராசி யாருன்னு பார்த்தோம்னா மேச ராசிக்காரர்கள் தான். இந்த மேச ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி. முதல் ராசி யாருன்னு பார்த்தா காலபுருஷ தத்துப்படி இவங்க தான் வருவாங்க. அப்போ இந்த கணபதி அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவரோட அருள் பார்த்தோம்னா இவருக்கு தைரியத்தை ஊட்டும், தைரியம் அதிகமாக இருக்கும், தைரியம் ஊட்டும், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். இவங்க திறமையால் நிறைய வெற்றிகளை குமிப்பாங்க. கண்டிப்பாக நிறைய வெற்றிகள் தைரியம்லாம் இருக்கனால நிறைய வெற்றிகளை குவிக்க போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இருந்த அந்த மனக்குழப்பம், மனக்கசப்பு எல்லாமே நீங்கி இவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களோட அசாதாரண திறமையால் பிறர் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்ள போகிறீங்க. அதற்கான செயலில் ஈடுபட போகிறீங்க. உங்களோட செயல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அது சின்னதோ பெருசோ நீங்கள் இது வரைக்கும் வாங்கிட்டு வந்த லாபம், இது வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற லாபத்தை விட அதிக லாபம் தான் கிடைக்கும். அதே நீ சம்பளத்துக்கு ஒரு பணியாளர்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட உங்களுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும். எப்படி சம்பள உயர்வு? உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இதற்கான வாய்ப்புகள் இப்போ தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வுக்கு தயாரிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே பார்த்தோம்னா நல்ல முடிவுகள் வரும். அந்த மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா விடாமல் படிச்சுட்ருங்க. நல்ல முயற்சி, நல்ல வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருமே திருமண பாக்கியம், திருமண தடைகள் எல்லாம் நீங்கி திருமண வரன் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு நிச்சயமாக நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மிதுன ராசிக்காரர்கள் தான் பார்க்க போகிறோம். இவங்க புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள். இயற்கையிலேயே நமக்குன்னு ஒரு தனி வித்தையை கண்டு கொண்டிருப்பார்கள். அதாவது இவங்களுக்குன்னு ஒரு தனி வித்தியாசம், நல்ல அறிவு, நல்ல ஒரு புத்திசாலித்தனம் எல்லாமே இவங்கள்ட்ட நிச்சயமாக இருக்கும். காலப்புருஷ தத்துப்படி 3வது ராசியாக வருவாங்க. இவங்களுக்கு இந்த கணபதியோட அருள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஜாதகத்தின் புதனின் நிலை கொஞ்சம் சற்று பாதிக்கப்பட்டு இருக்கிறனால உங்களுக்கு சில கெடுபலங்கள், சில குழப்பமான நிலை, தொழிலில், உடல்நிலையில், மற்ற எல்லா விஷயத்துலையும் பார்த்தோன்னா கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கும். பட் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் பார்த்தோம்னா உங்களோட பலன்கள் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்க போகிறது. ரொம்பவே அற்புதமான பலன்கள் தான் கொடுக்க போகுது. எந்த மாதிரின்னு பார்த்தோம்னா இந்த அற்புதமான நாளில் கணபதி வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் நல்ல மதிப்பு மரியாதையும் பெற்றுத்தரப்போகிறது. தொழிலில், வருமானத்தில், நிதிநிலை, சொத்து, வீடு, திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எல்லா விஷயத்துலையுமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி தடங்களாகவே இருக்கும். நிறையா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தடங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. அந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே தடைகள் இல்லாமல் அந்த பலன்கள் ஈஸியாக கிடைக்க போகிறது. நீங்கள் ஒன்று தேடி போகணும்னு அவசியம் கிடையாது, அது உங்களை தேடி வரும். அதற்கான வாய்ப்பு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். அதற்கான முயற்சி மட்டும் எப்பயுமே ஈடுபட்டுருங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் எடுக்கும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல சம்பளம். வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க, சில பேர் பிடிச்ச வேலை இல்லாமல் போயிட்டுருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே வேலை விஷயத்திலும் நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கணபதியோட அருளை நல்லா நீங்கள் பெற்றுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நல்ல வேலை, நல்ல திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அமையும். அடுத்து 3வதாக பார்த்தோம்னா உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்கள். இவங்களுமே ஒரு புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் தான். இவருக்கு விநாயகரோட ஆசி எப்படி வரும்னா எந்த துறையில் இருந்தாலுமே, அது எந்த துறை வேணால் இருக்கலாம், அவங்க சொந்தமாக இருக்கட்டும், அல்லது சொந்த தொழிலாக இருக்கட்டும், கூட்டு தொழிலாக இருக்கட்டும், வேறு எதாவது வேலைக்கு போயிட்டுக்கிட்டா இருக்கட்டும், அது சின்ன வேலை, பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை, எந்த துறையாக இருந்தாலுமே அதில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட புத்திசாலித்தனத்தால் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க.
கல்வி வணிகம் தொடர்பாக சிறப்பாக செயல்படுவீங்க. முக்கியமாக இந்த படிக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மார்க் விஷயத்தில் பார்த்தோம்னா நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கைகூட வரப்போகிறதுன்னு சொல்லிக்கலாம். சிலரோட ஆசீர்வாதம், சிலரோட முன்னேற்றங்கள் எல்லாமே பார்த்தோம்னா தடைகள் இல்லாமல் நல்ல வெற்றியை நீங்கள் பெற போகிறீங்க. நல்ல பலன்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்போ கிடைக்க போகிறது. முக்கியமாக குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா படிப்பு விஷயத்தில் ஒரு மந்தநிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் வந்து கண்டிப்பாக தேடி வரும். உங்களுக்கு தோஷம் இருந்தால் மறக்காமல் அந்த செவ்வாய் தோஷம், ராக்கிய தோஷம், சனி தோஷம், சூரியன் தோஷம் இந்த மாதிரி எந்த தோஷம் இருந்தாலும் அதுக்கான பரிகாரம் மட்டும் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு திருமணம் நடக்க போய்க்குன்னு சொல்லிக்கலாம். திருமணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மேலே வரும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிக்கிறேன். அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா எந்த ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான். மகர ராசிக்காரர்கள் பார்த்தோம்னா சனி பகவானே அதிபதியாக கொண்ட ராசினா அது நம்ம மகர ராசிக்காரர்கள் தான். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அருளால் உங்களோட கடின உழைப்பு, அதாவது கடின உழைப்பு போடுறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு கடின உழைப்பை போடவே மாட்டாங்க. எப்பயுமே எந்த வேலையாக இருந்தாலுமே விடாப்படியாக இருந்து செய்வாங்க. எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே மாட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு எதனாலுமே துணிஞ்சு செய்யக்கூடியவர் தான் அந்த மகர ராசிக்காரர்கள். அவங்களோட உழைப்பின் காரணமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக தேடி வரும். ஏன்னா சில டைம் பார்த்தோம்னா இப்போ ரீசன்ட் டைமில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் உழைப்பு போட்டாலும் அதற்கான பயன் வந்து கிடச்சிருக்கா அப்படின்றது நிச்சயமாக கிடச்சிருக்காது. இதற்கு மேலே உங்களுக்கான பயன் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. உங்களோட கடின உழைப்பை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். எப்போயுமே விட்டுறாதீங்க. உங்களோட கடினமான நேரத்தில் குடும்பத்தினருடன் நல்ல ஆதரவும் கிடைக்க போகிறதுன்னு சொல்லிக்கலாம். குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும், சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க போகிறது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு அதுலேருந்து வெளிவந்து வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். எதிரிகள் தொல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல்நல பிரச்சனை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, எல்லாத்துலேயும் இருந்து வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். விநாயகரோட அருள் உங்களோட வணிகம் மற்றும் கல்வித்துறைகளில் சிறப்பான இடத்தை பிடிக்க போகிறீங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த டைமில் நல்ல வேலை கிடைக்க போகிறது. இந்த வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களோட கடின உழைப்பை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 4 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச சின்ன செலவு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வைக்கிறது. உங்களால் முடிஞ்ச பட்ஜெட்டில் ஒரு சின்ன சிலையை வாங்கி அதுக்கு வழிபாடு பட்டு பொங்கல் எல்லாமே வச்சு எள்ளுருண்டை எல்லாமே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கான ப்ரேயரை நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இந்த 4 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இதை வேண்டிக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் சிலையை வச்சு பூஜை பண்ணி கரெக்டான டைமில் பூஜை பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் எந்த டைமில் பூஜை பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னெல்லாம் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் இது மாதிரியான வீடியோ போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.